சிரிப்பு. நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன என்னென்ன கேவலம் செய்கிறாயோ அனைத்துமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இத்தனை காய்கறிகளும் வணக்கி வைத்தாலும் இத்தனை காய்கறிகளுக்கும் அதாவது எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற. ஆமா சாமி, இதோ அவரைக்காய் கூட்டு. நான் சாதம் பண்ண மாட்டேன். அவரைக்காய் என்பதெல்லாம் சிவனுடைய நெக கண்ணல்லவா, அதனால நான் சாதம் என்னை கந்தரவாளம் ஆக்கி விட்டார்கள். என்னை இப்படி அசிங்கப்படுத்தி விட்டாங்க. அண்ணன் மரத்துக்கு பங்கு வந்துடும். பொறுமையாரு. அப்ப சாப்பிட சொல்லுங்க. ஏங்க சாப்பிடலாம் பங்கு வந்துடும்ல. அப்ப கேன புண்டை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாமி கடாலம் பண்ணுங்க. சாப்பிடுறீங்களா? அவர் கையும் உண்ண மாட்டேங்கிறாரு. சரி, பீக்கங்காய் குழம்பு, பீக்கங்காய் பொரியல், பீக்கங்காயாவது சாப்பிடுங்க. ஐயோ அவச்சாரம் அவச்சாரம் அவச்சாரம். மறுபடியும் தவறு செய்து விட்டார். இது சிவனுடைய விபூதி பை. நான் சாதம் உண்ண மாட்டேன். மகாராஜா மகாராஜா நீ நவுதுடா. அந்த கிழவனை இந்த இடத்துல அடிச்சு கொண்டு இந்த கட்டில அவனை எரிக்காத இங்க பாரு. என்ன மேலும் அதிகப்படுத்தி கொண்டிருக்க எனக்கு அழுகாச்சாக வருகிறது. பொறுமை சாமி, பொறுமை பொறுமை பொறுமை, கோவப்படாதீங்க. அதை விட பலசாலி என்று உனக்கு தெரியவில்லை. நீதான் சிறுதுண்டா. இப்படிதான் உன் அண்ணமாடா இருக்குமா? அடிக்கிறவன் விட்டுட்டு என்ன வந்து தடுத்து எடுக்கிறியாடா? இதை விட கேவலமான கழுத்தையே வெட்டி இருப்பான். வெட்டினதுக்கு அப்புறம் பொறுமை பொறுமை கும்பாபிஷேகமே முடியாது. எருமை கடை பண்ணி எங்க எங்கே விடுகிறான் கத்தி. பாரு, நான் சாதம் உண்ண வேண்டும் என்றா எத்தனை எல்லாம் கொடுத்தேன், இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறீங்களா? இது அதாவது ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு பதில் வச்சிருக்கீங்க. வேற என்னதான் சாப்பிடுறீங்க? நீ அனைத்துமே சிவனுடைய உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளையுமே சமைத்து வைத்திருக்கிற. அதனால நான் சாதம் உண்ண மாட்டேன். நீ சாப்பிடுவதற்கு என்னதான் நான் செய்ய வேண்டும்? எனக்கு என்னென்ன வேண்டும் தெரியுமா? தெரியும்டா. எனக்கு வந்து ஒரு குழந்தை கறிய 32 வகையா சமைச்சு போட்டா மட்டும்தான் நான் சாதம் உண்ணுவேன். கொஞ்சம் தண்ணி குடுறா, கலப்பா இருக்கு. தண்ணி குடுறா, தண்ணி குடுறா, தண்ணி குடு, தண்ணி குடு, தண்ணி குடுறா. ஆனா தண்ணி குடுறா. என்னடா மூத்தர் தூட்டு கொடுக்கறா பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
நான் இதை உண்ண மாட்டேன். நான் அப்பனமே குடித்துக் கொள்கிறேன். இவனுங்க விஷத்தை கூட கொடுத்துருவேன். அதனால அழகில் சிறந்தவனாக இருக்க வேண்டும், தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், படிப்பிலே சிறந்தவனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு குழந்தையை கொண்டு வந்து எனக்கு 32 வகையா சமைத்தால் மட்டுமே நான் சாதம் உண்ணுவேன். இல்லை என்றால் நான் உண்ண மாட்டேன். இப்பயே சொல்கிறேன். எங்க ஊர் சுடுகாட்ட போச்சு கொண்டா உன்னை கிளவாடா கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அது என்னிடத்துல இல்லையப்பா. அபச்சாரம் அபச்சாரம். அன்னமரத்திற்கு பங்கு வரும், கோவப்பட வேண்டாம். அப்ப தின்னலனாலும் பங்கு வருமாடா? வருமடா. அப்புறம் நண்டு ஒண்ணு தானே அவர் சாப்பிட்டே தான் முடியலனா சொல்ல வாயில 2 வாயில கல்ல கொடுத்து ஓம்பு கொடுத்தா உட்கார்ந்து அப்படி எல்லாம் செய்ய கூடாது. அப்படி எல்லாம் செய்ய கூடாது. சுன்னிய கலிப்ப மண்ட மேல அடிச்சு அவனை கொல்லுறானே பாரு. பொறுமையா இரு. அழுதகன் சிந்தனையாக எப்படி வேணும்? ஒரு குழந்தை கறி 32 வகையை சமைக்கணும். ஒருத்திக்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும். அவனோ தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலிலையும் சிறந்தவனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட மகனை கொண்டு வந்து 32 வகையை சாதம் விட்டால் நீ சாப்பிடுவீங்க. சாப்பிட வருகிறேன். இங்கே இருங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சாதத்துக்கு நான் வழி செய்கிறேன். அப்படியா? ஆகட்டும். இங்க பாருப்பா, உச்சி பொழுது சாயறதுக்குள்ள எனக்கு சாதம் போட்டால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். இல்லைன்னா நான் சாதம் சாப்பிட மாட்டேன். குடுமி அறுப்பேன் என்று உரைக்கிறான் பாத்தியா? அந்தி பொழுது சாயறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. ஒருத்திக்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும், தாய்க்கு தலைமகனாக இருக்கணும், அணையிலே சிறந்தவனாக இருக்க வேண்டும், கல்வியிலே சிறந்தவனாக இருக்க வேண்டும், அனைத்திலுமே சிறந்தவனாக இருந்தால் மட்டுமே தான் நான் ஏற்றுக்கொள்வேன். 1000 ஆண்டு தவம் இருந்து அதுல ஒரு அருமை புத்திரன் பிறந்தார். 1000 ஆண்டு தவம் இருந்து அதுல ஒரு ஆண்மகன் பிறந்தால் எவ்வளவு சந்தோஷம் அடைவாரோ அதே சந்தோஷத்தோடு எனக்கு சாதம் இட்டால் மட்டும்தான் சாப்பிடுவேன். உண்மைதான். இல்லைன்னா நான் சாதம் உண்ண மாட்டேன். கண் கலங்கி விட்டால் கண் கலங்கி எனக்கு பரிமாறக்கூடாது. கண் கலங்கி பரிமாறினால் நான் சாதம் உண்ண மாட்டேன்னு எந்திரித்து போய் விடுவேன். போலாம். நான் ஒட்டி மட்டும் எப்படி போகட்டும்? சீக்கிரமாக ஒரு அந்தனர் இருந்தார். அப்போ கண்ணே எத்தனை வகையான காய்கறிக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. அதனால அன்னமரத்தில் இருக்கக்கூடிய போஜனம் எல்லாம் காத்திருக்குது. என்ன சுவாமி செய்வது? எந்தெந்த காய்கறி சமைத்தாலும் அது சாப்பிட மாட்டாராம். அவர் சாப்பிட வேண்டும் என்றால் அவ ஒருத்திக்கு ஒரு மகனா அப்பேற்பட்ட மகனை 32 வகையாக சாதம் அதாவது அறுத்து சமைத்தால் மட்டும்தான் அந்த பிராமணன் சாப்பிடு வரோம். இன்னைக்கு என் சிவ பூஜைக்கு பக்கம் வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கு என்ன சுவாமி செய்வது? அதனால
கண்ணே அந்த சீராளான பலி கொடுத்து தேவியாலே தேவி. யாரு பிள்ளை கேட்டா யாரு பலிக்கு கொடுப்பாங்க? அதனால நான் மகனாகி சீராளனையே வெட்டி பலி கொடுக்க வேண்டும். ஒரு மகன் பிறந்தானே அது ஒரு மகனை நான் பலி கொடுக்கணுமா? அவனை பெத்த அருமை என்ன, பேரு வச்ச நேர்த்தி என்ன, வளர்த்த அருமை என்ன, வாலிப செஞ்ச நேர்த்தி என்ன, நான் பெத்த சீராளனை வெட்டி தான் பலி கொடுக்க வேண்டுமா? தேவி இதோ சொல்லி இருக்கிறார் அந்தனர் 1000 ஆண்டு தவம் இருந்து அதுல அருமை ஒரு ஆண் புத்திரன் பிறந்தால் எவ்வளவு ஆனந்த மகிழ்வாடி வரும், அது போல சந்தோஷமாக எனக்கு பரிமாறின மட்டும்தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிக்கிறேன். என் குடும்பமே வேறற்றுமானாலும் நான் சிவனுக்கு செய்யும் தொண்டு வேலை என்றைக்கு மறக்க மாட்டேன். மகனாகிய சீராளனை அழைத்து வாசிக்கிறோம். மகனாகப்பட்ட சீராள பாடசாலை போயிருக்கிறார். உடனடியாக அழைத்து வாருகிறேன். மகனே சீராளா, மகனாகிய சீராளனை அதாவது அவனை உன் மடி மீது படுத்து தூங்க வை. அவனை தூங்க வை. ஆகட்டும், தூங்க வை.
இருக்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன தூங்க வச்சு நீங்க கழுத்தறுக்க வேண்டாம். அப்படி தூங்க வச்சு கழுத்தறுத்தீங்கன்னா நம்மளுடைய அன்னமடத்துக்கு சாப்பிட வந்த அந்த பிராமணர் ஆகப்பட்டவரோ அவர் அந்த உணவை சாப்பிட மாட்டாரு. அதனால நீங்க என்ன தூங்க வச்சு நீங்க கழுத்தறுக்க வேண்டாம். நான் உயிரோட இருக்கும் பொழுதே என்னுடைய தாய் சிரம் பிடிக்க என் தந்தையார் நீங்க சந்தோஷமா நீங்க என்னுடைய தலைய சிறுத்தா இருக்கலாம். அப்பா என்னையா தூங்க வச்சு அதாவது என்ன தூங்க வச்சு இருக்கிற என்ன தூங்க வச்சு அறுத்தா அந்த அந்தனர் சாப்பிட மாட்டாரு. அதுல ஒரு குறையை கண்டுபிடிப்பாரு. அதனால எந்த ஒரு மனிதனுக்கும் பிள்ளையாக பிறந்து விட்டால் பெற்றோரோட கடனை தீர்ப்பதற்கும் அந்த காலத்தில் பெற்றவர் மாண்டு படித்து விட்டால் மண்ணு தள்ளவும் கொல்லி வைக்கிறது தான் ஒரு பிள்ளையாக பிறப்பது. உனக்கு மகனா பிறந்து நான் எந்த ஒரு அதாவது ஏவல் வேலையை செய்யாம போயிட்டேன். அந்த பிராமணனுக்கு நான் தொண்டு வேலை செய்வதாக கூட ஆகட்டும், அந்த அந்தனருக்கு நான் ஒரு தொண்டனா இருந்துட்டு போறேன். அதனால என்ன சந்தோஷமா நான் முடிச்சிருக்கும் போது வெட்டுங்கிற அப்படியே ஆகட்டும். என் மகனுக்கு என் மனைவியே பலி கேட்டிருந்தாலும் அந்த அந்தனர் பலி கேட்டிருந்தாலும் வெட்டி தான் சமைத்திருப்பேன். என் உயிரே போனாலும் நான் செய்யக்கூடிய சிவனுடைய பூஜைக்கு என்னைக்கும் பங்கு வரக்கூடாது. அதனால இதை உன்னை இப்பொழுதே நான் வெட்டி 32 வகையாக சாதம் செய்ய வேண்டும். மகனாகிய சீராளனை வெட்டி 32 வகையை உனக்கு கறி இட்டிருக்கிறேன். 32 வகையா சாதம் செய்ய வேண்டும். மகனாகப்பட்ட சீராளனை வெட்டி விட்டோம். அப்படி வெட்டி இருந்தாலும் அவன் சிறுசை இதோ சந்தன நங்கையிடம் கொடுத்து அந்த தலை நம்ம புதைக்கி சொல்லி போடலாம். ஏனென்றால் நல்லதை பார்ப்பது கண்கள், நல்லதையே கேட்பது காதுகள், நல்ல வார்த்தை தீய வார்த்தையை பேசுவது வாய், அதில் உள்ள நற்சொற்களை சொல்வது நாக்கு. இத்தனை வகையாக இருக்கிறது அந்த தலையில. அதனால இந்த தலையை மட்டும் புதைக்க வேண்டும். இந்த தாதி பெண் எடுத்து அம்மா தாதி சந்தன நங்கை இந்த தலையை எடுத்து குழி தோண்டி புதைச்சிருங்க. ஆகட்டும், கொண்டு போ. நான் போய் அந்த நாள் அழைத்து வருகிறேன். நீ சாதத்தை செய்து வைச்சிட்டோம். சிறுதுண்டா நாங்கள் உரைத்தது போல அந்த உச்சி பொழுது இறங்குறதுக்குள்ள வந்துட்டேன். அப்படியா? நீங்க நினைச்ச மாதிரியே ஐயா ஐயா உட்காருங்க, கதை இருக்குன்னு உட்காருங்க. என்ன அப்படி உங்களுக்கு 32 வகையா சாதம் செஞ்சிருக்கிறேன். கதையே பேர் என்ன? ஸ்ரீ. எங்க வாழை இலை அதை எடுத்து வைங்க. அந்த நேரம் சொன்னது போல மகனை பலி கொடுத்த விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது. ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு தான் அவருக்கு சாதத்தை போடணும். போடுறீ சாப்பாடு 32 வகை. சிறுதுண்டா பக்கத்துல இன்னொரு இலையும் போட வேண்டும். நீயும் அமரப்பா. நான் அமர்ந்தா நான் சாதம் உண்ணுகிறேன். இல்லை என்றால் நான் சாதம் உண்ண மாட்டேன். ஒருத்தரை பார்க்க வச்சு நீ சாப்பிட மாட்டா. நீ சாப்பிடணும்னா பக்கத்துல இன்னொரு இலையும் போடணும். அதுல நானும் சாப்பிடணுமா? கடவுளை பெத்த மகன் கறி சாப்பிடுற கொடுமை இந்த எனக்கு வந்த கொடுமை யாருக்குமே நேரக்கூடாது. பெருமானே என்ன மட்டும் ஏன் இவ்வளவு சோதிக்கிற? இலை அருமை. எங்கப்பா நான் சமைக்க சொன்ன 32 வகையானங்களும் காணோம். ஆகட்டும். சிறுதுண்டா பரிமாற சொல்லு உன்னுடைய மனைவியை. நங்கா
ஆகட்டும். சிறுதுண்டா, என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. உன்னுடைய மனைவியாகப்பட்டவள் தவறு செய்து விட்டாளே, பரிமாறும் பொழுது அழுதகன் சிந்தனையாகவே இருக்கிறாளே, என்ன நடந்தது? நான் அழுதகன் சிந்தனையாக இருந்தா நான் சாதம் உண்ண மாட்டேன். இப்பயும் பொறுப்பாகிறேன். நான் அழுகவில்லை. சாப்பிட போறல கிளம்பா. அழுது கொண்டே எனக்கு பரிமாறுகிறான். பாத்தே நீ அங்க பாரு, அவளை கொண்டு தண்ணி. எங்க ஆயால அம்மால நினைக்கிறான். யார புண்ட கேடலாம் செஞ்சு வச்சிருக்கேன். வாயால வாங்க. அப்படியா? அந்த நிறைய இங்க பாரு. சிறுதுண்டா, சாப்பிடுறேன். என்னடா என்ன கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? என்ன பார்த்தா முனிவர் மாதிரி தெரியவில்லையா? சிறுதுண்டா, நீ தவறு செய்து விட்டாய். இங்க பாரு, 32 வகையா சமைத்ததுல மட்டும் தலைக்கறி எல்லாம் கிடையாது. அது நீ தனியா சமைத்து தின்னு விட்டான் என்று நினைக்கிறேன். நான் தலைக்கறி இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவேன், இல்லை நான் இப்பயே கிளம்புகிறேன். இங்க பாருமா, இங்க பாரு, நல்ல கறிகள் அல்ல உன்னுடைய கணவருக்கு வைத்து விட்டாய். எனக்கு நாடி நரம்புகளை வைத்தால் நான் சாதம் உண்ணுவனா? இளங்கறிகள் எல்லாம் நீயே வைத்து விட்டாய். எனக்கு எலும்புகள் எல்லாம் வைத்து விட்டாய். நான் சாதம் உண்ண மாட்டேன். நல்ல கறிகள் எல்லாம் அவருக்கு வைத்தாய், நாடி நரம்புகள் எல்லாம் உனக்கு வைத்தேன். இளங்கறிகள் எல்லாம் உன் கணவருக்கு சிரித்து கொண்டே பேச வேண்டும். இளங்கறிகள் எல்லாம் உன் கணவருக்கு வைத்தாய். உண்மைதான். எலும்புகள் எல்லாம் எனக்கு வைத்தாய் என்று சொன்னாய். உண்மைதான். சரி, அனைத்து கறிகளுமே இருக்கிறது. அப்படி இருந்தாலும் 32 வகையா சாதம் செய்து விட்டாய். இந்த 32 வகையா இருந்தாலும் வெறும் நாடி நரம்பு எலும்பு சததான் இருக்குது. அந்த தலைக்கறின்னு ஒண்ணு இருக்கும் அல்லவா, அந்த தலைக்கறியே எனக்கு அதுதானே மிகவும் பிடிக்குமே. தலைக்கறியே இல்லடா, கண்ணு கறி, மூக்கு கறி, நாக்கு கறி, இப்படி சொல்லக்கூடிய மூளைக்கறி என்றால் நான் சப்பி சப்பி சாப்பிடுவேன். நீ சப்பி சப்பி சாப்பிடுறத ஊருக்கு தெரியும். எனக்கு கேவலப்படுத்துற தலைக்கறி நல்லதே பேசுவது நாக்கு, நல்லதே பார்ப்பது கண்கள், நல்லதே கேட்பது காது, இப்படி அனைத்துமே நல்லதை யோசிப்பது மூளை. 6 சுவை கொண்டது மூக்கு, 6 சுவை கொண்டது மூக்கு, சுவாசிக்க கூடியது மூக்கு, சுவைக்க கூடியது நாக்கு. இத்தனை வகைகளிலேயும் அதுதான் சுவையானது தலைக்கறி மட்டும்தான். அப்பேற்பட்ட தலைக்கறியவே இல்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அடி தலைய வர தாலியிடம் சொல்லி நம்ம பொதைக்கு சொல்லிவிட்டோமே. நீங்க பொய் பேசுகிறார்கள். நான் சாதம் உண்ண மாட்டேன். அந்த பாணி தாதி கூப்பிடு. அம்மா சந்தன நங்கை, அம்மா கீழமா வந்திருக்கிறா. நீங்க பொதைக்கு சொல்லி கொடுத்தீங்களே தலை, அந்த தலை என்னிடம் பேசிச்சுமா? என்னவென்று? தலை உன்னிடம் பேச. ஆமா, எப்படி உண்மைதான். எப்படி அந்தனராகப்பட்டவர் இந்த தலையை கேட்பாரு அப்படின்னு சொல்லுச்சு. அதனால இந்த தலைய 11 வகையா சமைச்சு ரெடியா வச்சிருக்கிறோமா? ஆமா, இந்த தலையை புதைக்க சொல்லும் பொழுது புதைக்கலான்னு குழி தோண்டி எடுத்து தலையை குழியில் போடுற பொழுது அப்பொழுது இந்த தலையாகப்பட்டது வாய் திறந்து பேசி, அம்மா தாதிமார்கள் இந்த தலையை புதைக்க வேண்டாம், புதைத்தா அந்த அந்தனராகப்பட்டவர் அதுல ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் ஒரு குறையை கண்டுபிடிப்பார். இந்த தலையை 11 வகையாக வெட்டி சமைத்து விடுங்கள் என்று சொன்னார். அது போல சமைத்து சிறுதுண்டா, இப்பதான் அருமையாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் நான் ஒரு வீட்டுல சாதம் உண்ணுகிறதாக இருந்தாலும் ஒரு முதலாக ஒரு குழந்தைக்கு நான் சாதம் பரிமாறிட்டு தான் கொடுத்துட்டு தான் நான் சாதம் உண்ணுவேன். அதனால உங்களுடைய குழந்தையை கூப்பிடுங்க. சிவனே, சிவனே, என் மகனை அழைத்தால் மட்டும்தான் ஒரு குழந்தை கையில கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன். அதனால உன்னுடைய மகனை கூப்பிடு. அது இருக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க சுவாமி. நான் ஒரு குழந்தை கையில கொடுத்துட்டு தான் நான் எப்பயுமே சாப்பிடுவேன். மகன் பாடசாலைக்கு சென்றிருக்கிறான். நீங்க பொய் உரைக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு குழந்தை இல்லையா என்ன? குழந்தை இல்லாத வீட்டுல கை நனைக்க மாட்டேன் என்று உனக்கு தெரியாதா? ஐயா, மகனையும் பறி கொடுத்து
சிறுதுண்டா நீ சொன்னது போல யாரும் யாரோடைய குழந்தையை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அதனால என் மகனாகி சீராளனையே நான் பலி கொடுத்துட்டேன். நான் எந்த பிள்ளையும் அந்தனரே சிறுதுண்டா எவனுக்கு 7 பிள்ளை கொடுத்தால் உற்றால் உறவாருக்கு ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டார் இந்த காலத்தில். அப்படி இருக்கும் பொழுது தாய்க்கு தலை மகன் தலசம் பிள்ளை ஏக நாங்களே வெட்டி இப்படி 32 வகையாக சமைத்து பரிமாறி இருக்கிறோம். கணவனும் மனைவியும் பிள்ளையவே நானே வெட்டி நானே சமைத்து இருக்கிறேன். கணவனும் மனைவி போய் பேசுகிறீர்கள். இல்லை ஐயனே. குழந்தையை வெட்டி சமைத்து இருக்கிறேன் நான் நம்புவனா? நான் வர வரையில வீதியில உன் மகனாகப்பட்ட சீராளன் விளையாடு கொண்டிருந்தான். யாரிடத்தில் போய் பேசுகிறாய்? கிடையவே கிடையாது. உன்னுடைய மகன் சீராளன் எனக்கு தெரியும். வீதிய அசலாத்து பாலர்களோடு விளையாடி கொண்டிருந்தான். வீதியில் நின்று உன்னுடைய மகனை கூப்பிடு, வருவான். டேய் ஐயா இந்த அந்தனாரை பிடித்து சிறையில வை. ஒருவேளை நான் அழைத்து என் மகன் வரலனா என் மகனுக்கு பலி கொடுத்த மாதிரி இவனி வெட்டி பலி கொடுக்கணும். நீங்களே கொடுத்தா நாரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கொடுத்துருப்போம். இதோ அந்தனார் உரைத்திருக்கிறார். வீதியில நின்று விளையாடி கொண்டிருக்கும் உன் மகனை கூப்பிடு. உன் மகன் வந்தாதான் நான் சாப்பிடுன்னு சொல்லிருக்காரு. நாம கூப்பிடலாம். கூப்பிடுங்க. கண்ணே சீராளா என் குடும்பத்தை வேறட்டு போனாலும் இது ஒண்ணு விடமாட்டேன். அவசரப்பட வேண்டாம் சுவாமி. கைலங்கிரி வசா எம்பெருமானே ஈசா யாரும் செய்யாத பாவத்தை நான் மட்டும் என்ன செய்வேன்? ஏன் என்னை மட்டும் இவ்வாறு சோதிக்கிறாய் கடவுளே? அப்பா அதாவது என் மனைவியாகப்பட்டவர் சொன்னால் நீ படியளக்கிறேன் என்று சொல்லி உலகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். நீ என்ன படியளக்கிறாய்? உன் பக்தனாகப்பட்ட சீராளனாகப்பட்டவன் படியளந்து கொண்டிருக்கின்றான். அவனை போல திருத்தொண்டனாகப்பட்டவன் படியளந்து கொண்டிருக்கின்றான். யாராலும் அவனை போல அதாவது படியளக்க முடியாது என்று சொன்னான். அதனால உன் மனதை பரிசோதிப்பதற்காக நான் ஒரு அந்தன ரூபத்திலே உன்னை வந்து முன் ஜென்மத்திலே நான் கொடைவள்ளல் கர்ணனான நான் பிறந்தேன். உன் மனைவியாகப்பட்டவன் பொன்னுருவியாக பிறந்தார். உன் மகன் அதாவது விஷ்ணுக்கேதாக பிறந்தார். அப்படி பிறக்கும் பொழுது சாகும் பொழுது நீ முத்தி மோட்சம் கேட்ட. அப்படி முத்தி மோட்சம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அடுத்த ஜென்மத்திலே நீ சிறுதொண்ட பத்தனாகவும் உனக்கு மனைவியாகப்பட்டவள் வெங்காட்டு நங்கவாகவும் பிறந்து அன்ன கொடி கட்டி ஆராய்ச்சி மணி அடித்து 1000 பேருக்கு அன்னமிட்டால் அடுத்த ஜென்மத்திலே உனக்கு அதாவது முத்தி மோட்சம் கிடைக்கும். அப்படி என்று அதாவது எம்பெருமாயை கண்ணன் உரைக்க அந்த உனக்கு முத்தி மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று தாங்கள் விளையாடியது இது திருவிளையாடல். என்னுடைய கவர்நாடகம் அப்படியே அகிட்டும் சாமி. கேளுங்க சபையர்களே. பக்தியில் சிறந்தவன் பக்த மார்கண்டன். இந்த மார்கண்டனுக்கு பிறகு சிறு சிறு தொண்டு வேலைகள் செய்து கொண்டிருந்த சிறுதொண்டன் சிவனுக்கு தொண்டு வேலை பெத்த மகனையே பாராமல் பெத்த மகனையே வெட்டி 32 வகையை சாதமிட்டபடினால் எனக்கு இன்று முதல் சிறு தொண்ட பக்தன் என்று பெயர் சூட்டுகிறேன். கேளுங்க சபையர்களே. சிவபுராணத்தை ஒரு பாகமாக்கி